ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனகாம்பரம் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் எப்படி விடணும், எருவு எப்படி கொடுத்தா நல்லா பிளான்ட் வளர்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வளருது. கீழே இப்போ இந்த சின்ன கப்பு தொட்டியில் இந்த சாமந்தி செடி வச்சுருக்கேன். கீழே கப்பு தொட்டியில் மண் போட்டிருக்கேன். எதுக்கு அது போல் நான் மண் கொட்டி கீழே மேலே சாமந்தி செடி வச்சுருக்கிறேன்னா, இப்போது இதுக்கு நம்ம எந்த எருவு ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் சாமந்தி செடிக்கு, அப்போ இந்த இதில் ஊற்றுற தண்ணி இந்த மண்ணுக்குள்ளே கப்பு தொட்டியில் போகும். அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து இது போல் கனகாம்பரம் செடி கட்டிங்ஸ் பண்ணி இல்லை அதே சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணி இந்த சாயிலுக்குள்ளே நடலாம். இந்த சின்ன கப்பில் எதுக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, நல்லா சத்து மண்ணாக ஆகும். எருவெல்லாம் தனியாக நம்ம கம்போஸ்ட்டு அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதில் சீவீடில் எப்படி நம்மளுக்கு சத்து இருக்கோ அதை மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் அந்த சாயில். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ இந்த கப்பு தொட்டியில் மண் இருக்குது. இது கட்டிங்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ தான் நல்லா வேர் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அதுக்காக நான் எடுத்து பார்க்க முடியாது. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நான் வச்சு வளர்க்குறேன். சின்ன வாட்டர் பாட்டிலு. இதில் கட்டிங்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு 3 days வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நல்லது. கட்டிங்ஸ் பண்ணி நிழல்லே தான் வைக்கணும். நீங்கள் வச்சதுக்கப்புறமா சொல்கிறேன். வெயிலில் வச்சிட்டிங்கன்னா செடிக்கு ஆகாது. அதாவது கிளை காஞ்சிடும். நிழல்லே தான் வச்சுக்கணும். 3 days தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா 3 days கழிச்சு தண்ணி விடணும். சாயில் எப்படி இருக்கணுன்னாக்கா, நீங்கள் செம்மண், வெறும் செம்மண் மணல் அது மட்டுமே வச்சுட்டு, இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். வேறு செடி வச்சு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றும்போது இந்த சாயிலில் இறங்கிடும்ட்டு. அது போல் தான் நான் இந்த வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி உள்ளே வச்சு, அதாவது சத்து மண் ரெடி பண்ணிவிட்டு அந்த மண்ணுக்குள்ளேயே நான் இந்த கட்டிங்ஸ் வச்சேன். ஃபஸ்ட்டு வேறு செடி இதுக்குள்ளே இறக்கி வச்சுருந்தேன். அப்போ அந்த தண்ணி ஊற்றும்போது லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த மண்ணெல்லாம் எரு மண்ணாயிடும். நம்ம தனியாக செய்யணும்னு ஒன்றும் இல்லைன்னா நிறைய செடி வச்சுருப்பீங்க. எப்படியே அது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுற லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் இப்போ இதுக்கு நான் ஊற்றுறேன், கீழே இறங்கிடும். இந்த மண் ரெடி ஆகும். நீங்கள் அடுத்த செடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம கட்டிங்ஸ் பண்ண கனகாம்பரம் செடியெல்லாம் வச்சு வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தூள், வெங்காயம் தூள், வாழைப்பழம் தூள், இது மாதிரியெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன செடிங்களுக்கு கூட நீங்கள் தண்ணி விடலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர் எதுக்குன்னா நிறைய கொடுக்கக்கூடாது. டார்க்காக ரொம்ப இப்போ பெரிய செடிங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் திக்காக விடுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்டுக்கெல்லாம் திக்காக ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் 1/2 லிட்டரு தண்ணிக்கு, அதாவது 1/2 லிட்டரு தண்ணிக்கு 1/4 கிளாஸ் நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுறோம். இல்லை சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் விடுறீங்கன்னா இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தான் விடணும். பாருங்கள், இது 2 கிளாஸ் தண்ணி. இப்போ 5 ml இல்லை 10 ml மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் ரெடி பண்ணது கொஞ்சம் அதிகமானா கூட ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம லைட்டாக தான் கொடுக்கணும். இப்போ தான் வளருது இந்த கனகாம்பரம் செடி. நம்ம இதுக்கு எடுப்பில் நம்ம ரொம்ப டார்க்கு தண்ணி, நம்ம டார்க்காக கலந்து ரொம்ப திக்கான தண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா செடிக்கு ஆகாது. அதுக்கு தான் நம்ம லைட்டாக கொடுக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து தண்ணியாக கொடுத்திங்கன்னா எதுவுமே செய்யாது. ஏற்கனவே இப்போ இந்த செடிக்கு சாமந்திக்கு சொன்னேன், மேலே ஊற்றுற தண்ணி கீழே கப்புக்கு போகும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மண்ணெல்லாம் சத்து மண்ணாக ரெடி ஆகிடும். நம்ம திருப்பி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் எதுவும் கொடுக்கல, இந்த சாயிலில் நான் அப்பத்துக்கே ரெடி பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஏன்னா முக்கியமாக உருளைக்கிழங்கு தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு மட்டுமே கொடுத்தா கூட பரவாயில்ல. நான் என்கிட்ட இந்த ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு, வெங்காயத்தூள், வாழைப்பழத்தூள் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்ப கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் கொடுக்கணும். இப்போ இது இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்னா, நீங்கள் மொட்டு பூ பூக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் இப்போ வளர்ந்துருச்சு, ஒரு 15 days கழிச்சு நல்ல வேர் வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த
இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா மொட்டு பூவில் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம எருவெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி சாயில்குள்ளே நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா லேட்டாகவே கொடுத்துக்கலாம். வீடியோ வந்து லேட்டாக பண்ணுறேன் நான் நைட்டில். அதனால தான் உங்களுக்கு கனகாம்பரம் பூவில் அந்த செடியெல்லாம் கொண்டு வந்து காமிக்க முடியல. இந்த மாதிரி கொஞ்சமாக பூ வச்சு நான் காமிக்கிறேன். ஆனால் இந்த செடி வந்து இந்த கனகாம்பரம் செடி வந்து வேறு ரெட் கலரு ஆரஞ்சு கலர் சேர்த்தப்பில் இருக்கும் கலரு. அந்த கனகாம்பரம் செடி தான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.